சகஜ யோகி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மகர் சங்கராந்தி திருநாளில் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். மகர் சங்கராந்தியானது நாம் அன்று குறிப்பிட்டது போல சூரியனின் வடக்கு நோக்கிய பயணத்தை குறிக்கும் தினம். பல இடங்களில், முக்கியமாக தமிழர் வாழும் இடங்களில் இதை பொங்கல் செய்து சூரியனுக்கு நன்றி தெரிவிப்போம். இந்த பொங்கல் நாளில் பழையன கழிந்து புதியன ஆரம்பிக்கட்டும். எங்கள் எல்லோர் வாழ்விலும் வாழ்வு ஒளிமயமாக ஆகட்டும் என ஸ்ரீ மாதாஜியை வேண்டிக் கொள்வோம், பிரார்த்திப்போம். மீண்டும் எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். திரு பிரகாஷ், சகோதரர் பிரகாஷ் அவர்கள் பஹ்ரைனில் இருந்து தியானத்தை வழி நடத்தி செல்வார்கள். சார், நாங்க ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சகோதரர் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் இவை அனைத்தும் கூறிக்கொண்டு இன்றைய தியானத்தை தொடங்க இருக்கிறோம். இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவெங்கிலும் பல மாநிலங்களில் இன்று மகர சங்கராந்தி என்றும் பல பெயர்களிலும் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. அண்ணன் அவர்கள் கூறியது போல் இது இன்று சூரியன் அவர்கள் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறார். இது ஒரு நல்ல தருணமாகும். இரவு முடிந்து பகல் தொடங்குவது போல், பனி விலகி சூரியன் தெரிவது போல் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விலகி நாம் எப்பொழுதும் இன்பத்தில் திளைத்திருக்க, ஆன்மீகம் என்னும் இன்பத்தில் திளைத்திருக்க, அந்த பயணத்தை மேலும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்க எல்லாம் வல்ல நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜியின் அருளை வேண்டி பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். எப்பொழுதும் போல் தியானம் தொடங்குவதற்கு முன் இரு கைகளையும் நமது இதய சக்கரத்தின் அருகில் கொண்டு வருவோம். எப்பொழுது நாம் தியானம் ஆரம்பிக்கும் பொழுது இதய சக்கரத்துடன் ஐக்கியமாகி விடுக்க விடுவோமோ அந்த தருணத்தில் நம்முடைய தியானம் தொடங்குகின்றது. நம்முடைய தியானம் ஆரம்பிப்பதும் முடிவடைவதும் இதய சக்கரத்திலிருந்து இருக்க வேண்டும். இதயத்தில் ஒருவருடன் தொடர்பு இருந்தால்தான் அது நிலைத்து நீடித்திருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இது ஒரு உலக மொழியாகும். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு ஒரு நல்ல தியான சூழ்நிலையை உருவாக்கி அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, கவலைகள் இல்லா, சிந்தனைகள் இல்லா மற்றும் பல உபாதைகள் இல்லா, எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாத ஒரு நல்ல தியான சூழ்நிலையை எங்களுக்கு அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, நிர்விசாரித்தா எனப்படும் சிந்தனைகளற்ற ஒரு சூழ்நிலையை அருளுங்கள், தியானத்தை அருளுங்கள். எங்களது இதய சக்கரத்தில் சிம்ஹாசனமிட்டு அமருங்கள் தாயே. உங்களின் வருகையை நுண் அதிர்வுகளும் மூலமாக எங்களது எல்லா சக்கரங்களிலும் உணர்த்துங்கள் தாயே. இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே, இதன் பலனை அனுபவிப்பவரும் தாங்களே. நாங்கள் ஆத்மா எனும் வெறும் கருவி மட்டுமே. ஆத்மாவுடன் ஐக்கியமாவதற்கு ஒரு வாய்ப்பினை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி என்ற இந்த சிறிய பிரார்த்தனையுடன் நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிடுவோம். இதை பற்றி இன்னும் முழுமையாக அறியாதவர்கள் காணொலியில் கண்டும் செய்யலாம்.
கண்களை மூடிய நிலையில் 2 கைகளையும் மடியின் மீது உள்ளங்கைகளை மேல் நோக்கி வைத்துக் கொள்ளும். நமது 2 நாடிகளையும் சமநிலைக்கு கொண்டு வருவோம். முதலில் இடது நாடி. வலது உள்ளம் கையை பூமியின் மீது ஆய்ந்து வைத்துக் கொள்ளவும். இடது உள்ளம் கை மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்ளலாம் மடியின் மீது. நமது கவனத்தை சற்றே இடது உள்ளம் கையில் கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி. தயவு செய்து எங்களது இடது நாடியினை சுத்தப்படுத்தி சமநிலைக்கு அருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. எங்களது இடது நாடியில் உள்ள மற்றும் அதன் இடது சக்கரங்களையும் பாதிக்கும் எல்லா விதமான பாதைகளை, எதிர்வினை சக்திகள், சுய பச்சதாபம், மமகாரம், கடந்த கால வாழ்க்கையினை பற்றிய அதீத சிந்தனைகள், தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நமது இடது நாடியினை சுத்தப்படுத்துவதற்கு நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்கள் மற்றும் ஒரு உபாயத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதாகப்பட்டு 11 முறை ஸ்ரீ மகாகாளி, பத்ரகாளி, காளி, கல்கி என்ற மந்திரத்தை பிரயோகம் செய்ய வேண்டும். 11 முறை நாம் அனைவரும் கூறுவோம். ஸ்ரீ மகாகாளி, பத்ரகாளி, காளி, கல்கி. 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 மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். எப்பொழுதெல்லாம் நமது இடது நாடியிலே தொய்வினை உணர்கிறோமோ, நுண்ணதிர்வினை உணராமல் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இதை நம் மனதிற்குள் கூறிக்கொண்டால் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். ஸ்ரீ மாதாஜி. எங்கள் இடது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்வினை சக்திகளையும் அகற்றி நேர்மறை சக்திகளை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தூய்மையான ஆசைகளை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் குண்டலினியின் நுண் அதிர்வுகளை உணரச் செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. ஒரு முறை ஸ்ரீ நிர்மல் இச்சா. நிர்மல் என்றால் தூய்மையான, இச்சா என்றால் ஆசைகள். நிர்மல் இச்சா சாட்சாத் என்ற மந்திரத்தை நாம் அனைவரும் ஒரு முறை பிரயோகம் செய்யலாம். ஓ
त्वमेव साक्षात् श्री निर्मल इच्छा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது நாம் வலது நாடியினை சமநிலைக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளம் கை மேல் நோக்கி மடியின் மீது, இடது உள்ளம் கை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை சற்றே வலது உள்ளம் கையை நோக்கி செலுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது வலது நாடியினை தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களது வலது நாடி மற்றும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் உள்ள எதிர்வினை சக்திகளை மாற்றி ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தூய்மையான கவனத்தை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை பாதிக்கும் நான் என்ற அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், தேவையற்ற கவலைகள், இவை அனைத்தையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, நேர்மறை சக்தியினை எங்களது வலது நாடியில் உணரச் செய்யுங்கள். தாயே, ஒருமுறை ஸ்ரீ நிர்மல் சித்தா என்ற மந்திரத்தை நாம் அனைவரும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री निर्मल चित्ता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. இரண்டு கைகளையும் மடியின் மீது கொண்டு செல்வோம். எப்பொழுது நாம் இடது மற்றும் வலது நாடியினை சுத்தப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வருவோமோ அந்த க்ஷணமே நம்முடைய கவனமெல்லாம் மத்திய நாடிக்கு சென்றுவிடும். நமது கவனத்தை மூலாதார சக்கரத்தில் செலுத்துவோம். நாம் அமரும் இடத்தில் இருப்பது மூலாதார சக்கரம். பூமி தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டது. இரண்டு மணிக்கட்டின் முடிவில் மூலாதார சக்கரம் தொடர்புடையது. இரண்டு கைகளிலும் மணிக்கட்டுகளில். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை உடையவன் ஆனேன். என்னுடைய மூலாதாரத்தை பாதிக்கும் எல்லாவிதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி,
தாயே, எங்களை ஸ்ரீ கணேசாவின் போற்றுதலுக்கு உரியவராக ஆக்குங்கள். எங்களுடைய சொல், செயல், எண்ணம் இவை எல்லாவற்றிலும் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை குணம் பிரதிபலிக்க செய்யுங்கள் தாயே. கவனத்தை சற்றே மேல் நோக்கி சுவாதிஷ்டான் சக்கரத்தில் கொண்டு செல்வோம். அடி வயிற்று பகுதியில் இடது சுவாதிஷ்டான் சக்கரம் தூய ஞானத்தை குறிப்பதாகும். வலது சுவாதிஷ்டான சக்கரம் தூய கவனத்தை குறிப்பதாகும். மத்திய சுவாதிஷ்டான சக்கரம் படைப்பாற்றல் திறனை குறிப்பதாகும். நெருப்பு தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டது சுவாதிஷ்டான சக்கரம். 2 கை கட்டை விரல்களிலும் தொடர்புடையது சுவாதிஷ்டான சக்கரம். நம்முடைய கல்லீரல், கணையாழி இவற்றை பாதுகாப்பதும் சுவாதிஷ்டான சக்கரத்தின் முக்கிய வேலையாகும். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் மிக்கவனானேன். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் மிக்கவன் ஆனேன். தாங்களே என்னுள் இருக்கும் தூய ஞானம் மற்றும் தூய கவனம் தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்தவர் மூலமாகவோ தெரியாதவர் மூலமாகவோ தூய்மையற்ற ஞானத்தை, ஆன்மீகத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ என்னுள் பெற்றிருந்தால் அவை அனைத்தையும் சுவாதிஷ்டான் சக்கரத்தில் உள்ள நெருப்பு தத்துவத்தின் மூலமாக அழித்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நம்முடைய கவனத்தை சற்றே மேல் நோக்கி கொண்டு செல்வோம். நாபி சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். வயிற்று பகுதியில் இருப்பது நாபி சக்கரம். நீர் தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டதாகும். 2 நடுவிரல்களிலும் தொடர்புடையது நாபி சக்கரம். இடது நாபி சக்கரம் கிரகலட்சுமி தத்துவம் அதாகப்பட்டது. நல்ல குடும்பம், குடும்ப சூழல், குடும்ப தலைவி அனைத்துடனும் இந்த குணாதிசயங்களை தன்னுள் அடக்கிக் கொண்டது இடது நாபி சக்கரம். வலது நாபி சக்கரமானது நம்முடைய பொருளாதாரம், வேலை, வாழ்வாதாரம் இவை அனைத்தையும் கவனித்துக் கொள்வது. நம்முடைய மத்திய நாபி சக்கரமானது நம்மை திருப்தி அடைந்தவராக ஆக்குகின்றது. பொருட்களின் மீது உள்ள மோகத்தையும் செல்வத்தின் மீது உள்ள மோகத்தையும் அகற்றி கிடைத்ததை வைத்துக் கொண்டு திருப்தி அடைந்தவராக நம்மை ஆக்குவதால் நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது நாபி சக்கரம் என்றும் கூறலாம். ஸ்ரீ மாதாஜி, என்னுடைய நாபி சக்கரத்தில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் நீர் தத்துவத்தால் அழித்து விடுங்கள். என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளை கிரகலட்சுமி தத்துவம் மூலமாக அழித்து விடுங்கள். என்னுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும், வேலையினை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும், பணத்தட்டுப்பாடினை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் அகற்றி தங்கள் அருளால்
நான் திருப்தி அடைந்தவன் ஆனேன். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் திருப்தி அடைந்தவன் ஆனேன். இதை மனதார கூறுங்கள். நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். நம்முடைய குருவிற்கு தெரியும் நமக்கு எப்பொழுது நல்ல வாழ்வினை அளிக்க வேண்டும் என்று. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய பொற்பாதங்களில் சரணடை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி. வயிற்றை சுற்றியுள்ள பகுதியானது பவசாகரமாகும். மாயைகள் சூழ்ந்த இந்த உலகிலிருந்து நம்மை மீட்டெடுத்து உண்மையை நோக்கி பயணிக்கும் ஒரு நிலையை தருவதாகும் பவசாகரம். அதை குருவின் மூலமாக மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காக நாம் யாரை நாம் குருவாக பின்பற்றுகிறோமோ அவரை முழு மனதுடன் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய சுயம் குருவாக ஆகும் நிலையில் அடைய முடியும். ஸ்ரீ மாதாஜி. தங்களை முழு மனதாக என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். என்னை பாதிக்கும் எல்லா விதமான மாயைகளிலிருந்து மீட்டெடுங்கள் தாயே. உண்மையின் பக்கம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. கிருபை செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. சற்றே மேல் நோக்கி இதே சக்கரத்தில் நமது கவனத்தை கொண்டு செல்வோம். 2 சுண்டு விரல்களிலும் தொடர்புடையது. காற்று தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டது. இடது இதய சக்கரத்தில் ஆத்மா உணரப்படுவதால் மிக முக்கியமானது. வலது இதய சக்கரத்தில் நாம் ஒரு நல்ல தந்தையாகவும் நமக்கு ஒரு நல்ல தந்தை கிடைக்க பெற்றால் இது வலது சக்கரத்தின் ஆசீர்வாதமாகும். சமூகத்தில் நம்மை நல்ல ஒரு பொறுப்புள்ள மனிதராக ஆக்குகின்றதும் வலது இதய சக்கரத்தின் வேலையாகும். மத்திய இதய சக்கரமானது நமக்குள் இருக்கும் படபடப்பு, தேவையற்ற பயம், இவை அனைத்தையும் மாற்றி ஒரு நல்ல தைரியசாலியாக நம்மை உருவாக்குகின்றது. எப்பொழுது நாம் தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோமோ அந்த தருணத்தில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுகின்றது. ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. அன்பினால் எனது இதய சக்கரத்தை நிரப்புங்கள். ஸ்ரீ மாதாஜி. இந்த அன்பினை உலகம் முழுவதும் பிரதிபலிக்க செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. அனைவரையும், என் வாழ்வில் சந்திக்கும் அனைவரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் சமூகத்தில் மிகவும் பாதுகாப்பாக உணர்கின்றேன். எனக்கு எதை பற்றிய பயமும் சிறிதும் இல்லை. என்னுள் இருப்பதும் என்னை இயக்குவதும் தாங்களே. ஸ்ரீ மாதாஜி. சற்றே மேல் நோக்கி விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். ஆகாய தத்துவத்துடன் தொடர்புடையது விசுத்தி சக்கரமாகும். 2 ஆட்காட்டி விரல்களிலும் தொடர்புடையது விசுத்தி சக்கரமாகும். இடது விசுத்தி சக்கரம் நம்மை குற்றமற்றவராக ஆக்குகின்றது, குற்ற உணர்ச்சி இல்லாதவராக மாற்றுகின்றது. வலது விசுத்தி சக்கரம் நாம் செய்யும் செயல்களிலும் பேச்சிலும்
ஒரு இனிமையை உண்டாக்குகின்றது. மற்றவரை கேலியும் கிண்டலும் உள்ளாக்காமல் நல்ல இனிய சொற்களை பயன்படுத்தும் தன்மையை வலது விசுத்தி சக்கரம் வழங்குகின்றது. மத்திய விசுத்தி சக்கரமானது நம்முடைய நுண் அதிர்வினை உணரும் தன்மையை நமக்கு அளிக்கின்றது. நாம் தனி மனிதர் அல்ல, இந்த மகா பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். எதிர்வினை ஆற்றாமல் என்னை சாட்சி ஸ்வரூபனாக ஆக்குங்கள் தாயே. சற்றை மேல் நோக்கி ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். நெற்றியின் மத்திய பகுதியில் நம்முடைய பிரதி அகங்காரம் மற்றும் அகங்காரம் இரண்டும் இரண்டு பக்கத்திலும் முடிவடைகின்றன. ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த மமகாரமோ அகங்காரமோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. நாம் அனைவரும் மகத் அகங்காரா என்ற மந்திரத்தை ஒரு முறை கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महत्तहंकारा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஆக்ஞா சக்கரமானது ஒளி தத்துவத்துடன் தொடர்புடையது. நம்முடைய இரண்டு கைகளிலும் மோதிர விரல்களில் தொடர்புடையது. எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆக்ஞாவில் பாதிப்பு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் சிறிது மெழுகுத்திரியை கொளுத்தி அதை நமது மத்திய ஆக்ஞா சக்கரத்தின் சுற்றி கொண்டு அதன் ஊடே ஸ்ரீ மாதாஜியின் பிந்தி பொட்டினை உற்று நோக்கினால் நம்முடைய பாதைகள் எல்லாம் மகரும் என்று ஸ்ரீ மாதாஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எப்பொழுது நாம் மிகுந்த கோபமாக இருக்கிறோமோ, மற்றவரிடத்தில் வெறுப்பை உமிழ்கிறோமோ, ஒரு சம்பவத்தை மறக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆக்ஞா சக்கரம் அடைபடும். ஆக்ஞா சக்கரத்தின் திறவுகோல் மன்னிக்கும் மனப்பக்குவம். அன்னையே, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். அன்னையே, என்னுள்ளிருக்கும் விருப்பு வெறுப்புகளை முழு மனதாக மன்னிக்கிறேன். அன்னையே, என்னுள்ளிருக்கும் கோபதாபங்களை முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி. கவனத்தை சற்றே மேல் நோக்கி சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களது சஹஸ்ராரத்தை முழுமையாக திறக்கச் செய்யுங்கள் ஸ்ரீ மாதாஜி. குண்டலினி சக்தியின் எழுச்சியை எங்களுடைய எல்லா சக்கரங்களிலும் நுண் அதிர்வுகள் மூலமாக உணரும் தன்மையை அருளுங்கள். நிர்விசாரிக்கா எனப்படும் சிந்தனைகளற்ற ஒரு தியான நிலையை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. தங்களது பொற்பாதங்களும் எங்களது சகஸ்ராரத்தில் வந்தமருங்கள் தாயே. தங்கள் வருகை
நுண் அதிர்வுகளின் மூலமாக உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. நாம் தியானம் தொடங்குவதற்கு முன்பும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையும் நம்முடைய கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தினையும் உற்று கவனியுங்கள். ஒரு நல்ல அமைதியான தருணத்தை உணர்கிறோம். மெல்லிய நுண் அதிர்வுகளையும் 2 கைகளிலும் விரல்கள் நுனிகளிலும் நன்றாக உணரலாம். இது நாம் அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் குண்டலினியுடன் ஐக்கியமாகிவிட்டோம் என்பதன் எடுத்துக்காட்டாகும். இதே சூழ்நிலையில் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையினை கேட்டு தியானத்தை மேலும் தொடர்வோம். கண்களை மூடிய நிலை. இன்றைய ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை 1986 ஸ்ரீ பூமி தேவி பூஜாவில் அவர் அருளியது. மகர் சங்கராந்தி பொங்கல் திருநாளில் சூரிய பகவான் மற்றும் பூமிக்கும் பூமி மாதாவிற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எனவே இன்றைய பூமி தேவி பூஜா அருளுரையை நாம் தற்போது காணொலி மூலம் கேட்கலாம். நன்றி. தொடர்ந்து தியானத்தில் இருந்தவாறு Today we have assembled here to do the puja of the Mother Earth. We call it as the Bhumi Puja, Shri Dhara Puja. She is called as Dhara. As you know, Dha means sustain. Radha. The one who sustains the energy is Radha. And Dhara, which is the one which is sustenance itself. She sustains us. On her we live. As you know, this Mother Earth is revolving with tremendous speed, and but for her gravity, we would not have existed here. Apart from that, there is so much atmospheric pressure on her. She understands things, coordinates, and creates. This only you can find out when you are a realized soul. You have seen how she sucks in your negativity when you are standing on her bare feet, respecting her, requesting her to suck your negativity with a light in front of you, in front of my photograph. She knows me because she is my mother.
She's your grandmother, we can say. That's why she nourishes you. She looks after you. Early in the morning, when we get up, when we put our foot on her, we have to say, "Oh mother, please forgive us, because we are touching you with our feet." But doesn't matter. Children can touch the mother with the feet or with the hands. Makes no difference. But she is the creator of the body of Sri Ganesh. She is the one who is represented within us as the Kundalini. She herself moves in a spiral round the sun. The sun also moves up and down as she moves around the sun in a spiral. But because both are relatively moving, you don't see the movement of the sun. The relationship between the Mother Earth and all other stars, planets and constellations are kept constant and variable with great care. When we talk of materialism, we are acting against our Mother Earth. Instead of learning from her subtler qualities, we are trying to exploit her, to dig her out, to use her for our selfish motives. What does she do to us? She creates these beautiful fruits for you to eat. She creates beautiful trees for you to make furniture, to make nice houses. She gives you green grass to soothe your nerves. She carries so many rivers and so many huge big oceans on her beam. She is always larger than the largest of oceans. Such a great thing as she is, what do we do to her is to exploit her fully, indiscriminately. Then the reactions are setting. The beautiful cycle of nature is broken by our aggressive attitude and absolutely indiscreet. Then this Mother Earth doesn't do anything as such herself, not much. But then the ether starts acting and you have problems, what we call as acid rains, plastic, all kinds of problems that come out of this indiscreet creation. When we started making machinery without any balance, we started producing machinery. Just like mad. As a result of that, now we have become slaves of machines. We can't do anything with our own hands. Because of machines, people have become unemployed. As I have said many a times, that machines are for us, we are not for the machines. But today the situation is very different. We are entirely into the hands of machines. Again the same indiscreet behavior. Again the same imbalances. Mother Earth teaches us balance. If she was not in a balance, we would have been all finished. She teaches us gravity. She teaches us how to be attractive to another person without the other person knowing about it, feeling about it, without enslaving, without mesmerizing,
without obliging, and to give without expectations. Without any expectations, she gives us. Whether we respect her or not, whether we treat her or not, we give her. But when she gets very upset, like as in, you have heard that in Mexico, she erupted out. You know what was happening in Mexico? I was telling you long time back that they are using all kinds of black magic. They are producing all kinds of drugs. Colombia is doing the same. And if you do all these things to harm people, then she gets into volcanic conditions. And then a volcano starts bursting out. As you know, Los Angeles and all these places on the western coast of America are still in the danger of volcanoes. All kinds of gurus have gone and settled there. All kinds of black magic is on. There is witchcraft which is officially recognized. Officially they are registered. Nobody minds doing anything because they say you have human freedom to do all kinds of devilish things. Under the name of human freedom, they are doing all kinds of horrible things. As a result of that, Mother takes the respite. It is always a collective respite. It is always a collective respite. Please remember this. But when Sita wanted to leave Sri Rama, she opened herself and took her inside herself. That is a reception of the Mother. That is not the destruction or eruption. But the eruption harms collectively, and sometimes some innocent people are also killed in that. Death does not exist in the divine language. Those who are dead can be reborn. But death sometimes could be used for punishing people, for destroying them, for taking them away from the sea. That's what the Mother Earth does. Sometimes her anger can be so great that pinpointedly she can destroy thousands and thousands of miles of earth, destroying many people who have been extremely irreligious and uncollective. In Sahaja Yoga also, those people who are uncollective, try to be uncollective, are harmed by her. But in a very secretive way, which they must understand. Or we should say in a very subtle way. When Sahajogis become uncollective, saying, this is my house, my home, this is my privacy, this is my wife, my child, my things, I cannot come to puja because I have got this problem, I cannot do this work for Sahaja Yoga because I have got that problem. When they become uncollective, then in a very subtle way, this Mother Earth, which is represented within us as the Kundalini, gets upset. And when she gets upset, she starts acting in a manner which can be very dangerous for people. Possessiveness is not the quality of Mother Earth. She doesn't possess anyone. For example, if you are an Indian, you can come to India. You can go anywhere. You can live anywhere. She doesn't possess anyone as such. We only, the human beings, have made this world into different countries, different places, all our own ideas of stupidity. There's only one world. There's only one world God has created. He has not created
It's rather awkward. All right, now better. It's all right, now better. It's rather awkward. She has not created all these nations. Only there are ravines through which big rivers flow. Sometimes, wherever she has raised herself, there are mountains. These are her different durations and different varieties, just to create beauty. Supposing the whole world was like a bald-headed gentleman, what would have happened to us? First of all, we all would have slipped out, I think. Or else, what would have happened if it was nothing but just all over the forest? Or all over only the mountains? Or all over just the rivers? To create the beauty, she has used all these things to make us happy, to give us joy, to entertain us. She created all this beautiful stage for us. And what do? We have divided her into parts. That this is my country, this is your country, this is their country. When we die, what is our country? We are all dead bodies. Whether you are buried in a church or in the open, you are all in the Mother Earth. What is our country is that we are the Mother Earth. So we have to understand that this body is made out of that Mother Earth to which it has to go. And we are stupid to feel that we belong to this country or to that country. Of course, this is the greatest miracle of the Maya, that people know this, but still they do not want to believe it. There are so many truths they know, they are sure, they know about it, but they don't want to believe it. Or they believe it, but they don't want to accept it. And even if they accept it, they don't want to know about it. It's a funny human miracle that they know that nothing belongs to us. When we come on this earth, our hands are like this. When we go, everything is like this. Despite that, despite this understanding, we still play games with ourselves, cheat ourselves, and try to believe that I am this country, I am that country, I am so great and so that. But human beings were born in certain countries earlier than in other countries. That has definitely made difference to the tradition and understanding of life, that is human life. Earth remains the same, but this changes. The climate may be different. That's why the fruits may be different. It's all an adjustment. In the whole plan, there is such a good adjustment, no quarrel, no problem. It's just a variety again. Supposing all bananas are produced all over the world, who would care for them? For example, if you give bananas to Indians, they will laugh at it. But if you give them apples, they'll say, oh, apples, wait. The other way around for the English. If you want to give somebody present as an apple, they will look at you. What's the matter with this person? So this is again her own style of playing and giving you different type of climates, different type of produces, so that you enjoy different things. If there is no variety, then you won't be able to enjoy it. How much she understands you and how much do we understand her? For a Sahaja Yogi, it is important to understand that we are not going to take anything from here. It's all nothing but clay. And clay is going to remain here and is going to vanish forever and ever.
What are we going to carry with us? What are we going to have with us? All the time, it's our evolution. Is now our spirit. So we are the spirit. We are neither this nor that nor that. What we are the spirit, and we are absolutely not anyway contaminated by anything that is called matter. So we should see to the essence of the Mother Earth, that the Mother Earth uses her matter to give joy to others. In the same way, if we use her to give joy to others, then you have followed her path. On the contrary, if you try to exploit her, it's like making holes or digging at her. Who is your mother? If you try to separate her into parts, that means you are cutting her body into different parts. All these human concepts are anti-mother. But the worst and worst of all is that we do not respect Sri Ganesha within us, which is the creation of this Mother Earth. Sri Ganesha, which is the innocence within us, we do not respect. We do not respect the innocence that has come to us. The way children are tortured and butchered and abused is amazing. How people are not afraid that one day a big volcano might break into a country like this where the children are treated like this. In that case, the Mother Earth will destroy all the human beings who are behaving like this, and she'll take all such sweet children into her lap and she'll reproduce them somewhere else. It is very important to understand that unless and until we respect Sri Ganesha within us, our innocence, our chastity, we cannot allow ourselves to call Sahajogis. That is the first beginning, the first step towards our ascent. We cannot talk of anything else unless and until this foundation is laid in the Mother Earth. That is why today I have decided that we should have a Bhumi Pujan in England. I hope by this, innocence in this country will be respected, will be loved, will be protected, and will be nourished. By this, innocence in grown-up people will be awakened, that they will respect their innocence, respect their chastity, above all other things. By this Bhumi Pujan, we respect the essence of the Mother Earth, that is the Kundalini within us, and we respect our self-realization by that. I hope what I am going to do today may be able to transform this country into its real form that I call as the heart of the universe. By this I hope the Mother Earth will melt the stone hearts of this country into beautiful lotuses, into fragrant flowers of daisies all around. May God bless you.
சற்று நேரம் கண்களை மூடிய நிலையிலேயே குருவை பற்றிய ஒரு சிறிய பாடலுடன் நமது தியானத்தை தொடரும். இது மிகவும் சிறிய பாடலாகும். गुरु बिन कैसे गुण आवे, गुरु बिन कैसे गुण आवे, गुरु न माने तो गुण नहीं आवे, गुरु न माने तो गुण नहीं आवे, गुनियन में बेगुण कहाँ वे, गुनियन में बेगुण कहाँ वे, गुरु बिन कैसे गुण आवे, गुरु बिन कैसे गुण आवे। माने तो रिझावे सबको, माने तो रिझावे सबको, ओ माने तो रिझावे सबको, शरण गहे गुरुदेवन की, चरण गहे गुरुदेवन की, तब आवे अचपल ताल सुर, आवे अचपल ताल सुर, गुरु बिन कैसे गुण आवे, गुरु बिन कैसे गुण आवे, गुरु बिन कैसे, गुरु बिन कैसे, गुरु बिन कैसे गुण आवे। பிரகாஷ் சார், நான் இன்னும் ஒரு பாடலும் இன்றைய தினத்தில் போடலாம். போடுங்கள் போடுங்கள்.
ध्यानमूलं गुरुमूर्ति पूजामूलं गुरुपदम् मन्त्रमूलं गुरुवाक्यं मोक्षमूलं गुरुकृपा त्वमेव माता पिता त्वमेव त्वमेव माता पिता त्वमेव त्वमेव गुरु स्वामी त्वमेव त्वमेव गुरु स्वामी त्वमेव त्वमेव माता पिता त्वमेव त्वमेव माता पिता त्वमेव त्वमेव धर्म दशगुरु त्वमेव धर्म दशगुरु त्वमेव आदि मा जननी त्वमेव मामादि गुरु त्वमेव माता पिता त्वमेव त्वमेव मामा आदि गुरु श्री माताजी नमो नमः श्री आदि गुरु नमो नमः श्री आदि गुरु नमो नमः இன்றைய பொங்கல் தினம் குருவினை ஸ்ரீ சாகும்பரி தேவியாக வழிபடுதலும் ஆகும். சாகும்பரி தேவி என்பது எல்லா விவசாயத்திற்கும் சாகுபடிக்கும் மகசூலிற்கும் அதிபதியாவார். நாம் அனைவரும் பிரார்த்திப்போம், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் எப்பொழுதும் நல்ல உணவுகள் கிடைக்க வேண்டும், பயிர்கள் செழிக்கட்டும், பூமியில் மழை பொழியட்டும், வேண்டிய இடங்களில் சூரியனின் கதிர்வீச்சினை அருளால் பயிர்கள் தழைத்து ஓங்கட்டும். நல்ல மகசூலை அருளுங்கள் தாய், உழைப்பவருக்கு ஏற்ற ஊதியத்தினை கிடைக்கட்டும். அனைத்து ஜீவராசிகளின் நாபி சக்கரம் திருப்தி அடையட்டும். எல்லோரும் மகிழ்வுற்று இருக்க இன்பத்தினை என்றும் அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி.
ஒரு நல்ல தியானத்தை அருளியதற்கு நன்றிகள் பல கோடி. பூமி தாயை பற்றிய எங்களது அறிவினை மேலும் வளர்த்ததற்கு நன்றிகள் பல கோடி. எங்கள் அனைவரையும் உங்கள் பாதுகாப்பில் என்றும் வைத்திருங்கள் ஸ்ரீ மாதாஜி. என்ற இந்த பிரார்த்தனையுடன் நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிட்டு இந்த தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. Start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் யாருக்கோ வந்தனிட வேண்டும் என்று கூறியிருந்தார். அவர்களின் பெயரை கூற முடியுமா? வந்தன் என்பது கவச்சமிடுதல் கூட்டு பிரார்த்தனை. அவரை பற்றிய பாதிப்புகளோ அவருக்கு ஜெயஸ்ரீ மாதாஜி. சொல்லுங்க சார். சுஜிதாவோட குழந்தை. சுஜிதாவின் குழந்தை. ஓகே ஓகே. நம்முடைய சகோதரி சஹஜயோகினி சுஜிதா அவர்கள் குழந்தையை ஈன்றெடுத்திருக்கிறார். அது சற்று முன்பே பிறந்து விட்டதால் சிறிது உடல்நலக்குறைவுடன் இருக்கின்றது. அதை ஐசியூவில் வைத்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் கூட்டாக பிரார்த்திப்போம். கண்களை மூடிய நிலையில் 2 கைகளையும் நமது இதய சக்கரத்தின் அருகில் கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி தங்களது கவனத்தையும் அருளையும் சகோதரி சுஜிதா அவர்களின் குழந்தையின் மீது சற்றே பதிவிடுங்கள் ஸ்ரீ மாதாஜி. அந்த குழந்தை சிறிது சுகவீனம் அடைந்து உடல் நலமில்லா நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார். அவரை தங்களுடைய பூரண பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வாருங்கள் தாயே. உடல் நலமுற்று பூர்ண ஆரோக்கியத்துடன் திரும்ப பிரார்த்தித்து தங்களின் பொற்பாதங்களில் அவருடைய எல்லா பாதைகளையும் சரணடைய செய்கிறோம் ஸ்ரீ மாதாஜி. நல்ல நிலையில் மீட்டெடுத்து பூரண நலம் பெற்று மிக விரைவில் வீடு திரும்ப அருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ மாதாஜி. வலது கையினால் நமது இடது கையின் மீது 7 முறை சுற்றி இதை நாம் பரம சைத்தன்யாவிடத்தில் ஒப்படைப்போம். பரம சைத்தன்யா என்பது எங்கும் நிறைந்திருப்பது.
இந்த பரம சைத்தன்யத்தின் கவனத்தில் நாம் விட்டுவிட்டால் இது நடக்க வேண்டும், அதை பரம சைத்தன்யம் பார்த்து கொள்ளும். நாம் கவலைப்பட தேவையில்லை, அதை பற்றி கவலையும் படக்கூடாது. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய தியானத்திற்கு இணைந்த அனைவருக்கும் நன்றிகள். முகநூல் நண்பர்களுக்கும் நன்றிகள். உங்களது மைக்கினை அன்மியூட் செய்து கேள்விகள் ஏதும் இருக்குமாயும் கேட்கலாம், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாய்ப்பிற்கு நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் திருநாள், தை திருநாள் வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பிரகாஷ் சார், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. மற்றும் சகாய யோகி சகோதர சகோதரிகள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் பேசலாம். பிரகாஷ் நல்லா